கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நடுகல்ல இருக்கும். நடுகல் அப்படின்றது வந்து போரில் சென்று வீர மரணம் அடைந்த வீரர்களை வந்து பெருமைப்படுத்தும் விதத்தில் வைக்கப்படுறது தான் இந்த நடுகல் சொல்லுவாங்க. இந்த நடுகல்ல ஒரே இதில் கிழக்கிலும் சரி மேற்கில் ஒரு போர் வீரனுடைய சிலை வந்து சில போர் வீரனை வந்து அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. அவன் வந்து போருக்கு போகிறதுக்காக ஆடைகளை உடுத்தி போர் கவசங்கள் மாட்டி அந்த வாள் எடுத்துகிட்டு போருக்கு போகிற வகையில் இருக்கும்படி இந்த நடுகல்ல கிழக்கிலும் மேற்கிலும் ஒரு போர் வீரனுடைய சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு புடைப்பு சிற்பம், ஒரு புடைப்பு சிற்பமாக இந்த நடுகல்ல வந்து இருக்குது. விந்தன் கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நடுகல் இது. ஸோ இது வந்து விந்தன் கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நடுகல்ல கிழக்கும் மேற்கிலும் ஒரு புடைப்பு சிற்பம், போர் வீரனுடைய சிறப்பை குறிக்கும் ஒரு புடைப்பு சிற்பம். இங்கேருந்து தான் வந்து விந்தன் கோட்டை வந்து ஆரம்பமாகுது. அதை நம்ம விந்தன் கோட்டை சிறப்பு அதுடைய எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த நடுகல்லில் இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்களுடைய சிற்பங்கள் வந்து இந்த விந்தன் கோட்டையை காப்பாற்றுவதற்காக போரிட்டு தங்கள் உயிரை வந்து மாய்த்து கொண்ட வீரர்களுடைய நினைவை போற்றும் வகையில் தான் இது வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது என்று வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லலாம். பாண்டிய மன்னர்களுக்கு வந்து மெய்க்காவலர்களாக பல பேரை வச்சுருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா அவர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்தார்கள். அவங்க வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தென்னவன் ஆபத்து உதவிகள் அப்படின்னு சொல்கிறக்கூடிய போர் வீரர்கள் வந்து பாண்டியர்களுடைய துணைக்கு இருந்தாங்க. அவங்களுடைய மெய்க்காவலர்களாக இருந்தாங்க, போர் வீரர்களாக இருந்தாங்க, நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்தார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர்களை வந்து பெருமைப்படுத்தும் விதத்தில் தான் இந்த நடுகல்ல வந்து வச்சுருக்காங்க. ஸோ கிழக்கில் ஒரு புடைப்பு சிற்பம், மேற்கில் வந்து ஒரு புடைப்பு சிற்பம், கிழக்கில் ஒரு போர் வீரன், மேற்கு திசையில் ஒரு போர் வீரன், கிழக்கு பக்கத்துலேயும் மேற்கு பக்கத்துலேயும் போருக்கு செல்லும் வகையில் வந்து கைகளில் வாள், போர் கவசங்கள் ஆகியவற்றை அணிந்து போருக்கு செல்லும் வகையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நடுகல். இது வந்து சிறப்பு வாய்ந்த பாண்டியர்களுடைய மெய்க்காவலர்களை பெருமைப்படுத்தும் விதத்திலும் தென்னவன் ஆபத்துதவிகளுடைய சிறப்பை போற்றும் விதத்திலும் இந்த நடுகல் இங்கே நட்டப்பட்டிருக்கிறது. இது விந்தன் கோட்டையில் இருக்கக்கூடிய விந்தன் கோட்டை ஆரம்பமாகும் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடுகல் என்பதை வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து விந்தன் கோட்டையில் இருக்கிறோம். இது விந்தன் கோட்டையுடைய பாகங்கள் எல்லாம் உடஞ்சி பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் தான் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போனதில் இந்த புதர்கள் எல்லாம் மண்டி கிடக்குது. இந்த விந்தன் கோட்டை எங்கே இருக்குதுன்னா தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விந்தன் கோட்டை வந்து இருக்குது. இதை தென்காசியை வந்து ஆண்ட பாண்டியர்கள் வந்து தென்காசி பாண்டியர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த தென்காசி பாண்டியர்களை வந்து சிறந்தவராக கருதப்படுறது வந்து சடையவர்மன் பராக்கிரம பாண்டியன். அந்த சடையவர்மன் பராக்கிரம பாண்டியனுக்கு வந்து பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் ஒரு பெயர் தான் விந்தன். அதனால் அவர் கட்டிய கோட்டைன்றனால இதை வந்து விந்தன் கோட்டை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விந்தன் கோட்டை கிபி 15ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது. 60 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த கோட்டை கட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோட்டை வந்து மண்ணால் கட்டப்பட்டது. இது மண்ணால் கட்டப்பட்டதாக இருந்தாலும் போர் காலங்களில் வந்து எதிரிகளிடமிருந்து இந்த கோட்டையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கோட்டையை சுற்றி வந்து என்ன பண்ணாங்க, ஆழமாக தோண்டி அதில் வந்து குளங்கள் வெட்டி அதை தண்ணீரை வந்து நிரப்பி வச்சிட்டாங்க. நிரப்பி வச்சு இந்த விந்தன் கோட்டையை வந்து பாதுகாக்கும் விதத்தில் வச்சாங்க. அப்போ வந்து இது எதிரிகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட கோட்டை, பலம் நிறைந்த கோட்டையாக இந்த கோட்டையை வந்து சொல்கிறாங்க. இது வந்து மண்ணால் கட்டப்பட்ட கோட்டைன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் நீரால் கட்டப்பட்ட கோட்டைன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் நீரும் மண்ணும் நீர் ரெண்டாத்தாலும் செய்யப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோட்டை வந்து இந்த விந்தன் கோட்டை. இந்த விந்தன் கோட்டைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கருவூலம் அது வந்து இருக்கும். அந்த கருவூலம் வந்து கருங்கல் பாறைகளாலேயே செய்யப்பட்ட கருவூலம். நம்ம வந்து இப்போ உள்ளே போக முடியாது, ஏன்னா புதர்கள் எல்லாம் மண்டி கிடக்கிறனால உள்ளே போகிறது வந்து ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் என்ற காரணத்தால் நம்ம வந்து இந்த கோட்டைக்கு வந்து உள்ளே போகல. ஸோ கருவூலம் இருக்குது. இது தவிர்த்து ராணிகள் குளிப்பதற்கான கிணறுகள்லாம் நிறையா இருக்குது. அதில் சில கிணறுகள் தான் நம்ம இப்போ வந்து பார்த்தோம். அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கோயில், இந்த
அந்த இதை சுற்றி ஒரு கோயில் இருக்குது. அதை பேர் வந்து வரதராஜ பெருமாள் கோயில்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு வேறு பேர்கள்லாம் இருக்குது. இதில் வந்து அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் குலசேகர பாண்டியன்களுடைய கல்வெட்டு அந்த கோயிலில் வந்து இருக்குது. இதை தவிர்த்து இந்த விந்தன் கோட்டையில் பார்த்தோன்னா கிழக்கில் ஒரு வாசல், மேற்கில் ஒரு வாசல் அப்படின்னு 2 வாசல்கள் வந்து இருக்குது. கிழக்கு வாசலில் வந்து ஒரு பாதுகாவலர், அதே மாதிரி மேற்கில் வாசல் வந்து ஒரு பாதுகாவலர் வந்து இருக்கார். கிழக்கு வாசலில் இருக்கக்கூடிய பாதுகாவலர் வந்து கோட்டை மாடன், மேற்கு வாசலில் இருக்கக்கூடிய இவர் வந்து சங்கிலி மாடன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம வந்து இந்த கோட்டையில் ஒரு நடுகள் பார்த்தோம். அந்த நடுகளில் வந்து கிழக்கில் ஒரு போர் வீரர், மேற்கில் ஒரு போர் வீரர் என்று 2 போர் வீரர்கள் அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு நிறைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாம்பூர் வடகரையும் அதே மாதிரி விந்தன் கோட்டையும் இருக்கக்கூடிய 2 ஊரையும் விந்தனூர் அப்படின்னு வந்து இலக்கியங்களில் வந்து அதை சுட்டி காட்டுறாங்க. அதனால் சாம்பூர் வடகரையும் விந்தன் கோட்டையும் விந்தனூர் என்ற ஒரு பொது பெயரால் வந்து இதை வந்து சுட்டி காட்டுறாங்க. ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த விந்தன் கோட்டை வந்து காலத்தால் வந்து அழிந்து போய் எஞ்சிய எச்சங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சிதிலமடைந்த சேதாரமடைந்த பகுதிகள் மட்டும் இருக்குது. இது முழுமையாக பராமரிக்கப்படாத காரணத்தாலும் வரலாற்று சின்னத்தை வந்து நம்ம அப்படியே விட்டுவிட்ட காரணத்தாலும் புதர்களும் செடிகளும் மறைஞ்சு நம்மளுடைய வரலாற்று சின்னம் இது மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறத வந்து மனசில் வச்சுப்போம். இனியாவது நம்ம இந்த வரலாற்று சின்னத்தை பாதுகாத்து விந்தன் கோட்டையை வந்து நல்ல நிலையில் இந்த புதர்கள்லாம் எடுத்து மக்கள் பார்க்கும் விதத்தில் செய்ய வேண்டும். அப்போ தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய சிறப்புகள் ஒரு மண்ணாலும் நீராலும் எப்படி இவ்வளவு அற்புதமான கோட்டையை கட்டினார்கள் என்பதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லாருமே மனசில் வச்சு நம்மளால் வந்து ஒரு புதிய வரலாற்று சின்னத்தை வந்து உருவாக்க முடியாது. நம்மளால் உருவாக்கக்கூடிய சக்தி என்ன கிடையாது. நமக்கு அறிவுன்றதை நமக்கு வந்து கிடையாது. அதை நம்ம வந்து ஒத்துக்கணும். நம்ம முன்னோர்கள் அறிவு திறன் மிக்கதாக இருந்தார்கள், சிறந்தவர்களாக இருந்தார்கள், கலை கட்டிட களத்தில் உயர்ந்தவராக இருந்தார்கள். அவர்கள் கட்டி வைத்த சின்னங்களையாவது நம்ம வந்து பாதுகாப்போம். விந்தன் கோட்டை பார்த்தோம். இதுதான் வந்து விந்தன் கோட்டை. எப்பவுமே ஒரு கோட்டை இருந்ததுன்னா அது பக்கத்தில் வந்து ஒரு கோயில் அப்படின்ற ஒன்று வந்து இருக்கும். இது வந்து விந்தன் கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில். முன்னாடி வந்து வரதராஜ பெருமாள் சொன்னாங்க, இப்போ சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லி இந்த கோயில் வந்து சொல்கிறாங்க. இந்த கோயிலில் தான் அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் குலசேகர பாண்டியன் அவங்களுடைய கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டு வந்து பல்வேறு சிறப்புகளை வந்து சொல்லுது. விந்தன் கோட்டையை பற்றி சொல்லுது, விந்தன் கோட்டையை கட்டினது யாருன்னு சொல்கிறது, அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் ஆகிய எல்லாத்தையுமே வந்து இது வந்து சொல்லுது. இப்போ இந்த கல்வெட்டு அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் மற்றும் குலசேகர பாண்டியன் இவருடைய கல்வெட்டை வந்து நம்ம இதில் பார்க்கலாம்.
விந்தன் கோட்டையில் இருக்கக்கூடிய கிராமத்து மக்களுக்கு கூட நம்ம வந்து இருக்கிறோம். இந்த சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் இவங்களை வந்து சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த விந்தன் கோட்டையை பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் ஐயா மகேந்திரன் அவர்கள் வந்து நமக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லுவார். அதை நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்கள். ஐயா, இந்த கோயில் வந்து பரம்பரையாக இருந்துச்சு. சரி. அதில் வந்து என்ன கேட்டீங்கன்னா, மேற்கு வந்து இது வந்து சமாதி, அடுத்தாப்புல இங்கிட்டு வந்து தொழுவு, அடுத்தாப்புல இதில் வந்து ஒரு இது ஏற்குழி மாதிரிமான் இருந்துச்சு. அது இருந்த பிறகு அடுத்தாப்புல கிழக்கு காடு, இது வந்து பாதையில் கேட்கலாம். இதை வந்து ஐயவர் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து உள்ள விட்டாங்க. விட்டா பிறகு இப்போ வந்து வாரம் வந்து ஒரு ஆள் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் பண்ணி இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வயக்காடு இந்த கோயிலுக்கு வந்து பராமரிப்பு எதுவும் கிடையாது. அதை வந்து பராமரிக்க வந்து எல்லாரும் சேர்ந்து பராமரிக்கணும். ஓ சரி சரி. இப்போ இந்த கோயிலை பற்றி சொன்னீங்க, இந்த விந்தன் கோட்டையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா. விந்தன் கோட்டையில் வந்து இந்த கோயிலுக்கு வந்து 3 தெய்வம், காவல் தெய்வம். சரி. பெருமாளுக்கு வந்து மேற்கு கொடமுடம்னு ஒன்று, அடுத்த நடுக்கொடமுடம்னு ஒன்று, அடுத்தாப்புல கடைசாரி கொடமுடம்னு ஒன்று. இந்த 3 தெய்வம் தான் இந்த இதுக்கு வந்து காவல். இந்த கோட்டைக்கு இந்த கோட்டை வந்து மண் கோட்டை. சரி. அதுக்காண்டி இதெல்லாம் கிடையாது, மண் கோட்டை இது. சரி. இந்த கோட்டையில நிறைய கிணறுகள் இருக்கு, அகழிகள் இருக்கு, கருவறைகள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் என்னென்ன? அது இருக்கு. அடுத்தாப்புல இந்த இதுல ஒன்று இருக்கு, அதுல ஒன்று இருக்கு, அங்கிட்டு இருக்கு. அடுத்தாப்புல அந்த இதுல கிழக்கு இருக்குலாம், அதுல தான் வந்து நம்ம புதக்குழி மணிக்கு ஒரு கொடி வந்து காத்தாடி போட்டாங்க. சரி. அப்போ வந்து விழுந்தது, அந்த காத்தாடி வந்து விழுந்தது. ஓ, அப்போ விழுந்து பார்க்கும்போது உள்ள இறங்கி பார்க்கும்போது நம்மளே விழுகிறோம் போய் பார்த்தோம். உள்ளுக்கு வந்து சாம்பிராணி புகை இருக்குலாம், இந்த மணி புகை அடிச்சிருந்துச்சு. ஓ சரி. இப்போ அதில் போக முடியலையா? ஆனால் கருவூலங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க, இருக்கிறதுலாம் உண்மையா? அந்த கருங்கல்ல கட்டப்பட்ட கருவூலங்கள் உள்ளே இருக்கு, கோட்டைக்குள்ளே இருக்குன்றாங்களா? இருக்குங்கயா, இருக்குங்க. அது வந்து யாரும் ஒன்றுமே பார்க்க முடியாதுயா. அப்படியா? ஏன்னா பார்க்கக்கூடிய வாய்ப்பு எதுவும் கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது? இல்லை இல்லை. சரி. இது தனி கிணறுகள், அந்த காலத்து அரசிகள்லாம் குளிச்ச கிணறுகள்லாம் இருக்குன்றாங்க. நாங்கள் ஒரு சில கிணறுகள் பார்த்தோம். இதை தவிர்த்து வேறு கிணறுகள் ஏதாவது இருக்காங்க? இல்லை இல்லை, உள்ள இல்லை. எல்லாமே இருந்திருக்கு, எல்லாமே மங்கி போச்சு. ஓ, எல்லாம் இருந்தது. இந்த சிலை வந்து இருந்தே இந்த இடத்துல இருந்திருக்கு. சரி. அதே தான் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து சொல்றாங்க, இங்க இருந்து விந்தன் கோட்டையில இருந்து நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு ஒரு சுரங்கப்பாதை அதை யாரும் பார்த்தது கிடையாது. அந்த இதுல இடிஞ்சா ஒரு பாதை வந்து அதை வேணா இடத்தெல்லாம் காட்டுறேன். சரி. காத்தாடி வந்து விழும்போது வந்து விழுந்துச்சு. சரி. அந்த இடம் வந்து இன்னும் இருக்குதுல, நேர் கிழக்கு இருக்கு. அது நம்ம சுரங்கப்பாதை பார்க்கலாம். மேல தூந்துருச்சு. ஆனா அந்த கிழக்கு மொத்தம் கொஞ்சம் மங்கிட்டு உள்ள கிடையாது. சுரங்கப்பாதை இடத்த பார்க்கலாம்ல, அந்த இடத்த என்ன பார்க்கலாம், இடத்த பார்க்கலாம். இப்ப அந்த பாதைக்குள்ள பொந்து கிடந்ததை நாங்க பார்க்க முடியும். அதே முங்கி அதே என்ன சொல்லாங்கன்னா, அந்த இடத்த வந்து நம்ம பொந்து கிடக்க வச்சா அந்த கிலோ இறங்கின இடத்த மாத்திரம் கேட்கல, இந்த இடத்துல இருந்துட்டு கணிக்கிறோம். எப்படி இந்த வெயில அங்க எங்க தெரியும்? அது என்ன இங்க இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு? அப்படியா? ஸோ தொலைவில் இருக்குன்னு சொல்றீங்க. இதை தவிர்த்து விந்தன் கோட்டையில் வேறு சிறப்புகள் ஏதாவது இருக்கா? எங்க இதுல இருந்த பெருமை தான் இது முதல்ல இருந்தது. இதை எடுத்தா உள்ள வச்சது எங்க பாட்ட மூட்டை காலத்துல இருந்து அவங்க சொன்னது நமக்கு. சரி, ஓகே. சரி, நம்மளுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த கிராமத்து ஐயா மகேந்திரன், உங்க பேர் ஐயா? சமுத்திரம். அவங்க 2 பேரும் நமக்காக வந்து இந்த விந்தன் கோட்டை சிறப்புலாம் சொன்னாரு. சரி, சுரங்கப்பாதை காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம முடிஞ்சா பார்த்துட்டு போகலாம். ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு விந்தன் கோட்டையுடைய சிறப்புகளையும் இந்த கோயிலுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த மகேந்திரன், சமுத்திரம் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. சரி. கோட்டையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் இருக்கும். இந்த சுரங்கப்பாதை வந்து மூடப்பட்ட நிலையில் இருக்குது. இந்த சுரங்கப்பாதை விந்தன் கோட்டையிலிருந்து தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகக்கூடிய சுரங்கப்பாதை ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து செவி வழி செய்தியாக நிறையா விஷயங்கள் இருக்குது. சில இலக்கியங்களும் இது வந்து காணப்படுகிறது. அதனால் விந்தன் கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதையை பார்த்தா, அந்த சுரங்கப்பாதை வந்து மூடப்பட்ட நிலையில் இருக்குது. இயற்கை பேரிடர்னால இது வந்து மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற காரணத்தால் சுரங்கப்பாதை இங்கே தான் இருக்குது. இது விந்தன் கோட்டையில் இருந்து தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் வந்து இணைக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதையாக இந்த சுரங்கப்பாதை இருக்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா அரிகேசரி சடையவர்ம பராக்கிரம பாண்டியன் அவருடைய நினைவிடத்தில் வந்து நம்ம வந்து இருக்கிறோம். இது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலக புகழ்பெற்ற தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டினது வந்து இவர் தான், அரிகேசரி சடையவர்ம பராக்கிரம பாண்டியன். அந்த சிறப்புமிக்க கோயில் வந்து மிக உயர்ந்த கோயில். அவர் அந்த கோயிலை வந்து கட்டிகிட்டே இருக்கும் போது பாதியிலே வந்து அவர் இறந்துட்டார். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஜோதி வடிவா இறைவனோட கலந்துட்டாரு. மொத்தம் 63 நாயன்மார்கள் சொல்றாங்க. இவர் அந்த கோயிலோட இரண்டரை கலந்து ஜோதிவயமா மாறி காரணத்தால இவரை வந்து என்னன்னா 64வது நாயன்மார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த செய்தி எதுல இருக்கு அப்படின்னா தென்காசி கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டில் இந்த செய்தி வந்து காணப்படுது. அதாவது அவர் அரிகேசரி சடையவர்ம பராக்கிரம பாண்டியன் தென்காசியில் இருக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டிட்டு இருக்கும் போது பாதியிலே கட்டிட்டு இருக்கும் போது இறைவனுடன் இரண்டரை கலந்து ஜோதி வடிவம் ஆயிட்டாருன்றது வந்து அந்த கல்வெட்டில் இருக்கு. சரி, அவர் எப்போ இறைவனோட ஜோதியா கலந்தாருன்றதை வந்து இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய நினைவிடத்தை நம்ம வந்து சுற்றி பார்ப்போம். அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது அவர் எப்போ வந்து ஜோதிமயமாக ஆனார் அப்படின்னா 1385 மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது 1463 கிபி டிசம்பர் மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் வந்து இது மாதிரி ஜோதிவயமாக இறைவனோட இரண்டரை கலக்கிறாரு. அதை சம்மந்தப்பட்ட கல்வெட்டு வந்து தென்காசியில் இருக்குது. அந்த கல்வெட்டில் என்ன பொறிக்கப்பட்டிருக்குதுன்னா இப்போ நம்ம சொன்ன செய்தி தான் அதில் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன பொறிக்கப்பட்டிருக்குன்னா மென்காசை மாமலரென்ன மெய்யோர்க்கும் விரிஞ்சனுக்கும் வன்காசு தீர்ந்திடும் விச்சுவநாதன் மகிழ்ந்திருக்க பொன்காசை மெய்யன்று தெடிப்பகைக்கு மிப்பூதலத்து தென்காசி பெருமாள் பராக்கிரம தென்னாலென்ன காத்த முன்னூற்றுட ஞாயிறர் தென்பத் தஞ்சிர் சீராறு மார்கழி திரை நாளில் சிறிதும் குற்றம் வராத பூரணை தண்ணீர் பராக்கிரம மாறன கையிலாயந்தான் கண்டனென கொதற்ற பத்தியரு 10 மூவர் தங் கூட்டத்திலோ தீதற்ற வெள்ளிச்சலம்பகத்தோ செம்பொன்னலத்தோ வெதத்திலோ சிவலோகத்திலோ விஸ்வநாதர் இரு பாதத்திலோ சென்று புக்கான் பராக்கிரம பாண்டியனே அப்படின்னு வந்து அந்த கல்வெட்டில் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் எந்த நாளில் வந்து இறைவனடி சேர்ந்தார், இறைவனுடன் இரண்டரை கலந்து ஜோதிமயமாக ஆனார்ன்றதை வந்து அந்த கல்வெட்டில் வந்து அழகாக குறிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து அரிகேசரி சடையவர்ம பராக்கிரம பாண்டியனுடைய நினைவிடத்தில் அவரை பற்றி நம்ம தெரிஞ்சு கொண்ட சில விஷயங்கள்.